எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். இங்க வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே மிக்க நன்றி. என்னுடைய பேர் ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மாஸ்டர்ஸ். நான் இன்னைக்கு பகவத்கீதை அப்படின்றது அந்த தலைப்பை பத்தி பேச போறேன். ஸ்லோகங்கள் பத்தி விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இத்தனை நாள் நம்ம பகவத்கீதை உடைய ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம அதனுடைய விளக்கங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மெயினா என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நாள் சொன்னது, இவ்வளோ நாள் நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே நீ உன்னுடைய நான் அப்படின்னு இருக்காம, நாம் இது என்னுடைய இந்த உடல் அப்படின்றது வெறும் இந்த பௌதிக இந்த பூலோகத்திற்கு மட்டும்தான். நான் அப்படின்னா ஆன்மா இல்லையா? ஆன்மா அப்படின்றது அதுக்கு அழிவு அப்படின்றது இல்ல. நம்ம செய்யறோமோ அதுதான் நமக்கு மறுபடியும் வரும். நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கிறோமோ, எத்தனையோ ஜென்மத்துல நம்ம செஞ்சுக்கிறோமோ, இப்போ இந்த நொடியில நம்ம அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர். ஸோ எல்லாமே என்ன, நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வேலை. கர்மா அப்படின்னா இங்க செயல்கள், நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய ஆலோசனைகள், நம்மளுடைய பாவங்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் கர்மா அப்படின்னு சொல்றோம். இந்த மூணு மேல டிபெண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு மாஸ்டர்ஸ். இது யாரோ நம்மளுடைய வாழ்க்கைய கிரியேட் பண்ணல, நாம தான். வி ஆர் த கிரியேட்டர்ஸ் இல்லையா? நாம தான் நம்மளுடைய வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ். இங்க வாழ்ற ஒவ்வொரு நொடி ஒவ்வொன்றுமே நாமளா தேர்ந்தெடுத்து எடுத்தது. இந்த ஒரு வார்த்தை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் பிளேம் பண்ண மாட்டோம் மாஸ்டர்ஸ். உன்னால எனக்கு இது நடந்தது, உன்னால நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்களால எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, அந்த மாதிரி யாரையும் நம்ம பிளேம் பண்ண மாட்டோம். ஸோ பிசிக்கல் வேர்ல்டுல நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களால நம்ம கஷ்டம் வருதுன்னு. ஆனா அந்த கஷ்டத்தை அவங்களால கஷ்டத்தை கிரியேட் பண்ணது நாம தான். ஸோ நாம தான் நினைச்சிட்டு அவனால எனக்கு இந்த கஷ்டம் கொடு, அவங்களால எனக்கு இந்த துக்கத்தை கொடு. ஏன்னா எல்லாமே படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். டெஸ்ட் வச்சாதானே நீ பாஸ் ஆனியா இல்லையா அப்படின்னு தெரியும். டெஸ்ட் இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியுமா நீ எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்ட்டு? அதே மாதிரிதான் இந்த துக்கங்கள், இந்த கஷ்டங்கள், சுகங்கள் எல்லாமே நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. நாம அதை எப்படி எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு, அத எப்படி நம்ம எதிர்த்து அதை தாண்டி நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணி நம்ம போறோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நம்மளால மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது மாஸ்டர்ஸ். யாரையும் நம்ம குறை அப்படின்றது சொல்லக்கூடாது. இத்தனை ஸ்லோகங்களுக்கும் எல்லாம் நம்ம கன்க்ளூட் பண்ண இவ்வளோ நாள் சொன்னதுக்கு இது மாஸ்டர்ஸ். ஸோ இனிமே அடுத்த ஸ்லோகங்களை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். त्रैगुण्य विषया वेद निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्य सत्वस्त्वो निर्योग क्षेम ஆத்மவான். என்ன திரைகுண்ய அப்படின்னா இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே 3 குணங்கள் மட்டும்தான் இருக்கு. சோ ஓ அர்ஜுனா, அதை நீ தெரிஞ்சுக்கோ. அந்த 3 குணங்களையும் நீ ஜெயிச்சுட்டு வா. எங்க ஜெயிச்சுட்டு வரணும்? நம்ம கிட்டயே நாம ஜெயிக்கணும். குணம், 3 குணங்கள்ல நாம நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேதங்கள்ல எல்லாமே வேதங்கள்லயே சொல்லிருக்கு, இந்த உலகத்திலே இருக்கிறது 3 குணங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு. என்னென்ன குணங்கள் அது?
என்னென்ன குணங்களா இருக்கும்? நமக்கு நம்ம கிட்ட இருக்குது 3 குணங்கள் மட்டும்தான். மெயினா இருக்கிறது தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீ இந்த 3த்தையும் ஜெயிச்சிட்டியன்னா மட்டும்தான் நீ ஆன்மீக ஆஹ் அந்த வண்ண ஸ்டேட்டை வந்து நீ அடைவ. எப்போ நீ தமோகுணத்துல இருக்கிறியோ உன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இந்த உடல் மேலதான் இருக்கும். இந்த நிரந்தரமே இல்லாத இந்த உடல் மேல அவ்வளோ மோகம் வரும், உனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். எப்போ நீ உந்த உடல் உடல் என்னுடைய உடல் நான் இன்னும் இவ்வளோ அழகா இருக்கேன், இன்னும் அழகா இருக்கணும், அந்த மேக்கப் போடணும், இந்த துணி எடுக்கணும், ஓகே இது எல்லாமே பேசிக் நீட்ஸ் அப்படின்றது கம்பல்சரி மாஸ்டர்ஸ். அளவுக்கு மீறி நம்ம போனோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய இந்த பௌதிக உடலுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் தமோகுணத்துல இருக்கிறோம். சோ நீ அதை வந்து ஜெயிச்சுட்டு வா. நெக்ஸ்ட் வந்து ரஜோகுணம். ரஜோகுணம் சார்ந்த மனிதர்கள் எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்க? இப்ப ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது என்னால தான் முடிஞ்சது, இது நான் தான் பண்ண, இது என்னால மட்டும்தான் முடியும், எல்லாத்துக்குமே நான் அவங்களுக்கு அகங்காரம் அப்படின்றது இருக்கும் மாஸ்டர்ஸ். இது நான் தான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன், இது நான் தான் இங்க வந்து ஈஸியா பண்ண ஹெல்ப் பண்ண, என்னாலதான் இங்க வந்து இந்த இது நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே அகங்காரம். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து அகங்காரத்துல வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சத்வகுணம். சத்வகுணம்ல வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்ற தெரிஞ்சு புரிஞ்சு வந்து அவங்க செய்வாங்க மாஸ்டர்ஸ். இப்போ உனக்கு இது தேவையா, அப்ப அது மட்டும்தான் செய்வாங்க. எது தேவையோ அந்த வேலையை மட்டும் செய்வாங்க. அவேர்னஸோட இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஹெல்ப்பும் அப்படிதான். வேணும் அப்படின்றது அவங்களுக்கு அது உண்மையா அது தேவையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் வந்து எது நல்லது எது கெட்டது எல்லாமே இந்த சத்வகுணத்துல வரும் மாஸ்டர்ஸ். சத்வகுணம் அப்படின்னா இந்த ஆன்மீக ஞானமுக்கு வந்து அது வந்து அடிப்படை. ஆன்மீக ஞானம் எப்படி வளரும் அப்படின்னா நீ எப்போ தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து மீண்டு சத்வகுணத்துல வரையோ, எப்போ நீ வண்ண ஸ்டேட்டுக்கு வரையோ. வண்ண ஸ்டேட்னா என்ன? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதை வந்து அவேர்னஸா பாக்குறது, அவேர்னஸோட நம்ம வந்து செயல் செய்யறது, அதுதான் மெடிடேஷன் இல்லையா? 24 மணி நேரம் தியானம் அப்படி பண்ண முடியும் அப்படின்னா என்ன? நம்ம எப்பவுமே வண்ண ஸ்டேட்ல அவேர்னஸோட விழிப்புணர்வோட வந்து நம்ம செய்யற எல்லா வேலைகளும் எல்லா செயல்களையும் சத்வகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேல ஓவரா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் இல்லாம நீ வந்து உன்னுடைய வேலைய நீ செய். உன்னுடைய வேலையை வந்து நீ செஞ்சுட்டு போனியன்னா, அட்டாச்மெண்ட் இல்லாம நீ செஞ்சுட்டு போனியன்னா, ஏன்னா இந்த தேகம் வந்து நம்ம என்ன பேசிக் நீட்ஸ் அப்படின்றது கொடுக்கணும் இல்லையா? தினமும் சரியா சாப்பிடணும், நீட்டா ரெடி ஆகணும், நல்லா துணி போட்டுக்கணும், இது எல்லாமே பேசிக் நீட்ஸ் அப்படின்றது வேணும். எல்லாமே பாக்குறது எல்லாமே வாங்கணும், பாக்குறது எல்லாமே நான் வந்து கிரீம் போடணும், பாக்குறது எல்லாமே நான் வந்து வாங்கி துணி அந்த போடணும். சோ இதெல்லாம் ஆசைக்கு மீறி அதெல்லாம் தமோ குணத்துல வரும். சோ நீ எப்போ அந்த தமோ குணத்தை ஜெயிச்சுட்டு ரஜோகுணத்துல ரஜோகுணம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா எந்த ஒரு ஏதாவது நீ இல்ல நல்ல காரியம் பண்ணி அப்படின்னா ஓகே பண்ணிட்டு வா, இது வந்து நான் பண்ண அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அவங்களா கேட்டாங்க அப்படின்னா அப்போ நீ சொல்லு. ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து சொல்லலாம். வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளாவே நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ராங். ரொம்ப நீ இன்னும் ரஜோகுணத்துல இருக்கிற, இன்னும் நீ வந்து வளரணும், இந்த ஆன்மீக ஞானத்துல வந்து இன்னும் நீ வளரணும் அப்படின்ட்டு. அடுத்து சத்வகுணம். நீ சத்வகுணத்துல வந்து சேரு, நீ குணத்தோடு இரு.
சோ போ அர்ஜுனா, போய் போர் பண்ணு, எந்திரி. நீ வந்து எப்பவுமே சத்வகுணத்தோட இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தர் வந்து சத்வகுணத்தோடு இருக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். ஸோ நீ எப்பவுமே உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்ட், உன் மனசு, உன்னுடைய உடல் வந்து நீ கண்ட்ரோல்ல இருக்கணும். உன்னுடைய மனசு வந்து நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். உன்னை வந்து உன்னுடைய மனசு கண்ட்ரோல்ல வைக்க கூடாது. எப்போ உன்னுடைய மனசை நீ கண்ட்ரோல்ல வைக்கிறியோ அப்போ நீ அவேர்னஸோட இருக்கிற. ஓகே, இது நான் பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ இது வந்து தப்பானது, இது பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு புத்தி சொல்லும். அப்போ நம்ம அதை விட்டுட்டு நாம எது சரியோ அது பண்ணுவோம். இப்ப நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம பண்றோம்னா அது மனசு செய்யற வேலை. நம்ம மனசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த தமோகுணம் ரஜோகுணத்துல இருக்கிறோம், அவேர்னஸ்ல இல்ல, வண்ண ஸ்டேட்ல இல்ல அப்படின்றது நம்மளா நம்ம வந்து செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். இது எல்லாமே எப்படி வரும்? ஏன்னா இது நார்மல் பீப்புள் அதே பண்ணுவாங்க, நம்ம தியானம் பண்ணியும் அதே பண்ணுவோம் அப்படின்னா வி ஹாவ் டு சேஞ்ச் இல்லையா? எப்படி இது வந்து நம்ம அவேர்னஸோட இருக்கணும், அப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஓன்லி எல்லாத்துக்கும் பாருங்க மூலம் வந்து மெடிடேஷன் தான். நீ மெடிடேஷன் பண்ணியன்னா காஸ்மிக் எனர்ஜி வரும். அந்த எனர்ஜினால மட்டும்தான் உன்னால அவேர்னஸோட இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஓன்லி பை ப்ராக்டிஸ், ஓன்லி பை ப்ராக்டிஸ். ஒரு 1 hour எடுத்துக்கணும். இந்த 1 hour வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விழிப்புணர்வோடு நான் வந்து அவேர்னஸோடு நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து அவேர்னஸோட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். இங்க ரிசல்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணல, நாம அவேர்னஸோட வண்ண ஸ்டேட்டோட இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்த ஸ்லோகம் வந்து ஹதோவா பிராப்ஸ்யசே ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹிம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. அர்ஜுனா என்ன பண்ணுவாங்க? போர் மத்தியில வந்து நடுவுல வந்து நான் போர் பண்ண மாட்டேன், நான் இந்த யுத்தத்தை வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன், என்னால முடியல, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாமே இதுல வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க, என்னால போர் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாரு. சோ அதுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓ அர்ஜுனா, போர்ல வந்து நீ மரணம் அடைந்தால், அதோவா அப்படின்னா நீ மரணம் அடைந்தால், சப்போஸ் நீ யுத்தம் செய்யும் போது நீ மரணம் அடைந்தால் கண்டிப்பா நீ வந்து சொர்க்கத்துக்கு தான் போவ. ஏன்னா அதனால நீ கண்டிப்பா யுத்தத்துல வந்து நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ தட் இஸ் செகண்டரி. நீ அந்த யுத்தம் அப்படின்றது வந்து போர்ல வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீ வந்து இதை கண்டினியூ பண்ணணும். நீ இந்த போர்ல வந்து நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னா உனக்கு ஸ்வர்க்கம் தான். ஸ்வர்க்கம் அப்படின்னா இந்த பூலோக ஸ்வர்க்கம். நீ வந்து மகாராஜாவ இந்த பூலோகத்துல இருக்கிற நீ சகல போகங்கள் எல்லாமே நீ வந்து அனுபவிப்ப. ஆனா நீ மரணம் அடைந்தால், சப்போஸ் நீ மரணம் அடைந்தால் நீ அந்த மேல் லோகத்துல நீ வந்து சொர்க்கம் அடைவ. ஸோ அதனால போர்ல கலந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து போர்ல நீ வந்து கலந்துக்கணும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம பயந்துட்டே நம்ம வந்து பின்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே அந்த அந்த வேலை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதனுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய நாம அந்த வேலை செய்யணும் அப்படின்றது வந்து நமக்கு நிறைவேறாது இல்லையா? அது உனக்கு சக்சஸோ ஃபெயில்யூரோ ஃபர்ஸ்ட் நீ ஸ்டெப் இன் ஆனா மட்டும்தானே உனக்கு தெரியும் ரிசல்ட் இல்லையா? சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டியன்னா, சக்சஸ் ஆனியன்னா ஃபார்வர்ட் போலாம். சப்போஸ் நீ ஃபெயில்யூர் ஆனியன்னா எந்த இடத்துல நீ ஃபெயில்யூர் ஆயிருக்க
அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் நீ வந்து ட்ரை பண்ணி நீ வந்து சக்சஸ் கண்டிப்பா ஆவ. ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த லைட் கண்டுபிடிச்சவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க. எத்தனையோ அவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி செஞ்சுதான் ஒரு பல்பையே கண்டுபிடிச்சாரு இல்லையா? ஐயோ என்னால முடியல அப்படின்னு அவங்க விட்டுட்டா நமக்கு இன்னைக்கு கரண்ட் இருந்திருக்குமா? இன்னும் எத்தனையோ வருடங்கள் கழிச்சு இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய எஃபர்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் பிரைமரி என்ன? நம்மளுடைய எஃபர்ட். நீ போர்ல கலந்துக்கிட்டாலே உனக்கு ரெண்டுமே உனக்கு யூஸ்ஃபுல் தான். ஜெயிச்சா நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ, ஐ மீன் இந்த பூலோகத்துல இருக்கிற சொர்க்கம் எல்லாமே நீ அனுபவிப்ப. தோத்துட்டீங்கன்னா நீ சொர்க்கம் வந்து உனக்கு கிடைக்கும். இந்த பூலோகத்துல வந்து நீ எந்த வேலை செஞ்சாலும் நீ பயப்படாத. நீ வந்து பயப்படாத. ஓகே, என்ன ஆனாலுமே ஃபர்ஸ்ட் நீ நிறைய பேர் வந்து பயந்துட்டு என்னால முடியாது அப்படின்ட்டு தயங்கி பின்னாடியே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். எந்த ஒரு இதுக்குமே போக மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லிருக்காரு? நீ சக்சஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் தட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் கர்மா, செயல்கள், நீ செய்யற செயல்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம போடுற எஃபர்ட் இம்பார்ட்டன்ட், ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் இல்ல. எந்த ஒரு நம்ம ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, நீ ஜெயிக்கிறியா? யார் ஜெயிப்பாங்க? யார் நிறைய எஃபர்ட் போடுறாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. ஐயோ என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா ஓகே, நீ இன்னும் எவ்வளவு எஃபர்ட் போடணும், அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அந்த எஃபர்ட் போட்டியன்னா நீ ஜெயிப்ப. நீ எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சியன்னா நீ கிளாஸ் டாப்பரா வருவ. எவ்வளோக்கு எவ்வளோ நீ எஃபர்ட் போட்டு நீ கஷ்டப்படுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ சம்பாதிப்ப இல்லையா? இங்க எஃபர்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறியோ ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நீ எஃபர்ட்டே போடாம வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா தட் இஸ் இன்கரெக்ட் மாஸ்டர்ஸ். அது முடியாது. ஸோ ஓ அர்ஜுனா, ஓ தனுஞ்சயா அப்படின்னா தனசு போடுறவன், குந்தி புத்ரா, ஓ கவுந்தேய, எல்லாமே பாருங்க. அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காங்க, நீ போ, ஃபர்ஸ்ட் போய் போர் செய், என்ன ஆகுதோ அது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். யுத்தாய கிருத்த நிச்சய எந்திரி, போய் போற வந்து நீ தொடங்கு அப்படின்ட்டு. நம் வாழ்க்கையில வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம்தான். ஸோ எந்த நம்ம தோல்வி அப்படின்னா நிறைய பேர் என்ன ஆயிடும், சூசைட் பண்ணிக்கிறதோ, டிப்ரெஷன்ல போயிடுறதோ, எனக்கு என் ஒர்க்கு போயிடுச்சு, என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ அங்க நினைக்கிறவங்க வந்து இன்னும் தமோகுணத்துல இந்த பாடி மைண்ட் செட்லயே இருப்பாங்க. பாடி அப்படின்னா இந்த பாடிக்கு ரிலேட்டட், இந்த பௌத்திக உடலுக்கு ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் பார்ப்பாங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு, இன்னும் எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இல்லையா? இன்னும் எத்தனை பேர் வந்து 60 வயசுலயும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம மோடி எடுத்துக்கோங்க, 70 இயர்ஸ் ஆகுது. அவங்க இன்னும் நம்ம இந்தியாக்காக போராடிட்டே இருக்காங்க. எனக்கு 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இல்லையா, நான் வந்து சும்மா வீட்டில் உட்காரணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். நம்ம சுத்தி எத்தனையோ பேரை வந்து நம்ம பார்ப்போம். இன்னும் எவ்வளோ வயசானாலுமே அவங்க வந்து நான் இன்னும் எஃபர்ட் போடணும், இன்னும் வந்து நான் கஷ்டப்பட்டு என்னால முடிகிற வரையும் நான் வந்து நான் செய்யறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எஃபர்ட் போடணும். வெற்றி ஒரு தோல்வி அது செகண்டரி. எங்க நம்மளுடைய எஃபர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். இது நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் ஆகும். அடுத்து தேவான் பாவ யாத்தானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஹ பரமவாப்ஸ்யதே. இப்போ நீங்க எல்லாமே இந்த இந்த யக்ஞம் பண்றீங்க இல்லையா? இந்த யக்ஞத்தின் மூலம் தெய்வங்களை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க.
யக்ஞம் அப்படின்னா என்ன? அந்த காலத்துல அங்க பண்றது வந்து போர், நீ யுத்தம் பண்றது எல்லாமே. இப்போ நம்ம என்ன யக்ஞம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய வேலை கரெக்டா போயிட்டு இருக்கு. நாம தியானம் பண்றதுதான். நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது தான். நீ எப்போ உன்னை நீ தெரிஞ்சுக்கிறியோ அதுதான் யக்ஞம். எப்போ நீ உள்ளுக்குள்ள உன்னுக்குள்ள நீ வந்து பயணிக்கிறியோ அப்போ இந்த தெய்வங்கள் அப்படின்றது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்ம வந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அப்படின்றது யாரு? கண்டிப்பா நம்ம சுத்தி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் 2 ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம சுத்தியே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். நம்ம என்ன வேலை பண்ணாலும் அவங்க வந்து அங்கிருந்து நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு இந்த நேக்கட் ஐஸ்க்கு தெரிய மாட்டாங்க. இந்த நம்ம நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியும் அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நமக்கு அவங்க டைரக்டா தெரிய மாட்டாங்க. ஸோ எப்போ நீ தியானம் பண்ணி நீ மெடிடேஷன் பண்ணி உன்னுடைய ஃப்ரீக்வன்சி உன்னுடைய எனர்ஜி லெவல் நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறியோ அவங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றதோ அவங்க பேசுறது எல்லாமே நமக்கு கேட்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நீ இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ற அப்படின்னு வச்சு இந்த உலகத்துல வந்து 2 லோகங்கள் தான் இருக்கு மாஸ்டர்ஸ். ஏன்னா இந்த தெய்வீக லோகம், அடுத்து மனித லோகம். நீ இந்த மனித லோகத்துல நீ என்ன வேலை பண்ணாலுமே நீ ஏதாவது இப்போ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா மேல அந்த தெய்வங்களுக்கு வந்து ஹாப்பி ஆயிட்டு உன்னை இன்னும் உயர்த்தி இன்னும் நல்ல விஷயங்கள் செய்ய வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நீ வந்து ஏதாவது தீய குணங்கள் தீய செயல்கள் பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப துக்கம் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். துக்கத்துல இருந்து இன்னும் உனக்கு வந்து துக்கமான சுச்சுவேஷன்ஸே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, டே எதுவுமே நீ பேசுறது எல்லாமே பார்த்து பேசு பார்த்து செய்யனா மேல ததாஸ்து தேவதைகள் இருப்பாங்க, உனக்கு ததாஸ்துன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா. ததாஸ்து தேவதைகள் கண்டிப்பா இருப்பாங்க மாஸ்டர்ஸ். அவங்க யாருமே இல்ல, ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் தான். எல்லாருக்குமே நம்ம என்ன, ஐயோ யாரோ இல்லையே, நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனா இந்த நேச்சர், அதுதான் நேச்சர். இந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நிமிடத்துல நம்ம செய்யற எல்லா வேலையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர் நம்ம எப்படி தெரியும்? நம்ம இப்போ வந்து நம்ம கெட்டது செஞ்சிருவோம், யார் பாக்குறா, நமக்கு யாருக்கும் தெரியாம வந்து அது கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலா போலாம் அப்படின்ட்டு. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு அதே தீங்கு நடக்கும். ஐயோ எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த கடவுள் பாத்திப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த தெய்வங்கள். நம்ம எல்லாருக்குமே இங்க தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம நமக்கு எல்லாருக்குமே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். 2 எதுக்குன்னா, ஒண்ணு நம்ம நல்லது செய்யற நம்ம செய்யற நல்லதை எல்லாம் பாத்துக்க. இன்னொன்னு வந்து நம்ம செய்யற கெட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்துக்க. சோ நீ நல்லது செஞ்சேன்னா கண்டிப்பா அவங்க ததாஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு புரியுற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க ததாஸ்து அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஹாப்பியா ஃபீல் ஆகி மறுபடியும் உனக்கு அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல நீ வந்து கெட்டது தீங்கு செய்யற மாதிரி செஞ்சேன்னா, யாருக்காவது நீ கஷ்டப்படுத்தியன்னா, படுற மாதிரி நீ செஞ்சேன்னா உனக்கும் துக்கப்படுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும். எப்படி நேச்சர் கொடுக்கும் அப்படின்னா இதே மாதிரிதான் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து ஆஹ் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அடுத்து நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வரணும் அப்படின்றது அவங்க அவங்க மூலியமா, அதுதான் நேச்சர். அவங்க மூலியமா நமக்கு வந்து வரும் மாஸ்டர்ஸ். எய்தர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நல்ல விஷயங்கள் இல்லைன்னா கெட்ட விஷயங்கள். ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே எப்பவுமே நம்மளால முடிஞ்ச நல்லதே நம்ம வந்து செய்வோம். செய்யறது மட்டும் செயல்களே இல்லை, நல்லதே பேசுறதாகட்டும், நல்ல நல்ல விஷயங்களே நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதாகட்டும், எல்லாமே நான் வந்து மேல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. யார் பாக்குறாங்க? ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருப்பாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அதனாலதான் அவேர்னஸோட நம்ம சில டைம்ல வந்து தெரியாம தப்பு பண்ணிடுவோம். ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம எப்படி பண்ணுவோம்? அங்க உனக்கு அவேர்னஸ் இல்ல. அங்க நமக்கு விழிப்புணர்வு இல்ல அப்படின்றதுனால தானே நம்ம அஹ், தப்பு பண்ணுவோம். சோ நீ அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எப்போ உனக்கு அவேர்னஸ் வந்து எப்பவுமே இருக்கும்? நீ எப்பவுமே தியானம் பண்ணாத. பாருங்க, எந்த ஒரு ஸ்லோகம் எடுத்தாலுமே மூலம் தியானம் தான். சோ இது எல்லாமே எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இந்த தியானம் பண்றதுக்கு இன்னும் நமக்கு இன்ஸ்பயரா இருக்கும். இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். தியானம் வந்து தினமும் நம்ம பண்ணணும். அது வந்து எப்பவுமே கைவிடக்கூடாது. "ஐயோ, எனக்கு எதுவுமே நடக்கல தியானத்துல, எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. நம்ம ஒரு விதைய போட்டு தினமும் தண்ணி போடுறோம் இல்லையா? ஏதோ ஒரு நாள் அது கண்டிப்பா மரமா மாறும். அதே மாதிரி அது வருதோ, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலுமே வரலனாலுமே நமக்கு தியானம் அப்படின்ற தண்ணி நமக்கு வந்து நம்ம இந்த உடலுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ போட்டுட்டே இருந்தேன்னா உன்னுடைய ரிசல்ட் ஏதோ ஒரு நாள் வந்து நமக்கு நல்லது நடக்கும் மாஸ்டர்ஸ். நல்லது நடக்கணும் அப்படின்னு இல்ல. நம்ம எல்லா எல்லாத்துலயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எல்லாத்தை விட உன்னதமானது இந்த தியானம் தான் அப்படின்ட்டு. அதை விட தேவையா நமக்கு? சோ தியரி எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் ப்ராக்டிக்கலா நம்ம செஞ்சா மட்டும்தான் நமக்கு இன்னும் நமக்கு ஆழமா நமக்கு வந்து தெரியும் மாஸ்டர்ஸ். சோ தினமும் தியானம் பண்ணுங்க. பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ்லயே இருங்க மாஸ்டர்ஸ். அவேர்னஸோட இருங்க. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.